வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது pgtrb காமர்ஸுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 14வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. First one, SDR is a kind of soft loan created by the IMF. B, a type of overdraft at the IMF. C, a form of international reserves issued by the IMF. D, a negotiable instrument of the SBI. SDRங்கிறது C, a form of international reserve issued by the IMFங்கிறது கரெக்டான ஆன்சர். Second one, the type of process loss that will not affect the cost of inventory value is A, seasonal loss, B, abnormal loss, C, normal loss, D, standard loss. B, normal lossங்கிறது கரெக்டான ஆன்சர். Third, share capital required to own an enterprise by a woman entrepreneur is A, 40%, B, 50%, C, 51%, D, 75%. enterprise by a woman entrepreneur இருக்கணும்னா 51%. C கரெக்டான ஆன்சர். 4, fixed cost per unit increases when A, production volume decreases, B, production volume increases, C, variable cost per unit decreases, D, sales decreases. ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலுமே ஒரே ரேட்டு தான். 1000 குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் 500 குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் 1500 குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதனால் பர் யூனிட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? 500 குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏ, ப்ரொடக்ஷன் வால்யூம் டிக்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 5th ஒன், ஃபண்டிங் ஹை டெக்னாலஜி, ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு ப்ராஜெக்ட் ஆர் டேர்ம்ட் அஸ் ஏ, லாங் டேர்ம் கேபிட்டல், பி, சீடு கேபிட்டல், சி, வெஞ்சர் கேபிட்டல், டி, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். ரொம்ப ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹை ரிஸ்க்காக இருக்கிற ஹை ரிவார்டு ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ஃபண்ட் பண்ணால் அதுக்கு பேர் சி, வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது கரெக்டான ஆன்சர். 6th ஒன், த டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் இஸ் டிட்டர்மைன்டு பை கம்பேரிங் த ஒர்க் சர்டிஃபைடு வித் ஏ, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், பி, கான்ட்ராக்ட் ப்ரைஸ், சி, ஒர்க் அன்சர்டிஃபைடு, டி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த கான்ட்ராக்ட். ஒர்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது பி, கான்ட்ராக்ட் ப்ரைஸை வச்சு பார்க்கணும் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்கு எவ்வளவுன்னு. கரெக்டான ஆன்சர். 7, த பார்ட்டி ஹூ அப்டைன்ஸ் த எக்யூப்மெண்ட் ஃபார் யூஸ் அண்டர் லீசிங் அக்ரிமெண்ட் இஸ் கால்டு ஏ, லீசார், பி, பையர், சி, செல்லர், டி, லீசி. எக்யூப்மெண்ட் வாங்குறவன் லீஸுக்கு வாங்குறவனுக்கு பேர் டி, லீசிங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்? ஏ, பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி, பி, ப்ராஃபிட் ஏர்ன் டூரிங் த இயர், சி, இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், சி, லாங் டேர்ம் லோன் ரைஸ்டு. பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரிங்கிறது ஏ கரெக்டான ஆன்சர். அது சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு கிடையாது. 9th ஒன், பேங்க்ஸ் லெண்ட் எகென்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏ, த இன்சூர்டு அமௌண்ட் ஸ்டேட்டட் இன் த பாலிசி, பி, கரண்ட் சரண்டர் வேல்யூ ஆஃப் த பாலிசி, சி, போனஸ் ஆடட் டு த பாலிசி, டி, ப்ரீமியம் பெய்டு பை த பாலிசி ஹோல்டர். பாலிசியை வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னாக்க பேங்க் பி, கரண்ட் சரண்டர் வேல்யூ ஆஃப் த பாலிசியை கணக்கில் எடுத்து கொடுப்பாங்க. பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 10, கன்வர்ஷன் காஸ்ட் இஸ் த சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஏ, டைரக்ட் மெட்டீரியல் அண்டு டைரக்ட் வேஜஸ் காஸ்ட், பி, டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், C, indirect wages and factory overheads, D, selling expenses. Conversion cost
B. Direct wages, direct expenses and factory overheads ங்கிறது கரெக்டான ஆன்சர். 11. The ordinary shares of first class industrial companies are described as A. Green chip, B. White chip, C. Red chip, D. Blue chip. நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஷேருக்கு பேர் தான் டி ப்ளூ சிப்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 12. The reason behind the purchase from particular seller is purchase from particular seller. A. Product buying motives, B. Patronage buying motives, C. Economic buying motives, D. Social buying motives. அதுக்கு பேர் B. Patronage buying motivesனு பேர். 13. Entrepreneurs competencies are known as A. TQM, B. Traits, C. Task, D. Technology. ஆண்டர்ப்ரனரோட காம்பிட்டன்சியை வந்து B. Traitsன்னு பேர். 14. The technique that specifies the relative value of each job in the organization is called. ஒவ்வொரு ஜாபை பற்றி சொல்கிறதுக்கு பேர் A. Job analysis, B. Job description, C. Job evaluation, D. Job specification. சொல்கிறதுக்கு பேர் B. Job descriptionங்கிறது கரெக்டான ஆன்சர். 15. Dividing the asset available for the equity shareholders for the number of equity shares is called as A. Net worth basis, B. Intrinsic value of shares, C. Net payment method, D. Lump sum payment. அசட்டை டிவைட் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால். அது பண்ணினோன்னாக்க கிடைக்கக்கூடியது பி. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்னு பேர். கரெக்டான ஆன்சர். 16. Which one of the following is an intangible asset? A. Furniture, B. Patent right, C. Loose tools, D. Investment in shares. B. Patent rightங்கிறது கரெக்டான ஆன்சர். 17. Rights issue refers to the shares issued to A. Employees, B. Public, C. Existing directors, D. Existing shareholders. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது டி. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 18. WTO was established in A. January 1995, B. February 1992, C. January 1948, D. March 1973. கரெக்டான ஆன்சர் WTO A. January 1995ங்கிறது கரெக்ட். 19. Which one of the following audit is called vouch and post audit? A. Statutory audit, B. Continuous audit, C. Periodical audit, D. Management audit. vouch and post ஆடிட்டுக்கு பேர் வந்து A. Statutory auditங்கிறது கரெக்டான ஆன்சர். 20. The auditor is liable for A. Errors in preparing the final account, B. Not attending the meeting of the board of directors, C. Failing to attend equity shareholders meeting, D. Failing to prepare minutes. இதில் இருக்கிறதுல auditor is liable for A. Errors in preparing the final accountsங்கிறது கரெக்டான ஆன்சர். 21. A fire in factory delaying production for 3 weeks is known as A. Secular trend, B. Seasonal variation, C. Cyclical variations, D. Irregular variation. ஃபயர்னால் 3 வாரம் ப்ரொடக்ஷன் டிலே ஆச்சுன்னாக்கா அதுக்கு பேர் டி. இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ்னு பேர். கரெக்டான ஆன்சர். 22. Cash from operation is equal to A. Net profit plus increase in outstanding expenses, B. Net profit plus increase in debtors, C. Net profit plus increase in stock, D. Net profit plus increase in bills receivable. Cash from operation is equal to A. Net profit plus increase in outstanding expenses-ங்கிறது கரெக்டான ஆன்சர். 23rd. Net profit earned plus non-working capital expenses is equal to A. Fund provided by operation, B. Use of fund, C. Sinking fund, D. Sources of fund. இதுக்கு பேர் A. Fund provided by operation-ங்கிறது கரெக்டான ஆன்சர். 24. Income from khadi and village industries is exempted from tax under section. எப்போதுமே செக்ஷன் 10ங்கிறது எக்ஸம்ஷன்.
இன்கம் டேக்ஸ் ஆக்டில். அதில் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி வந்து இன்கம் வந்து டோட்டலாக அவங்களுக்கு எக்ஸம்டட். எந்த செக்ஷன் படி? ஏ செக்ஷன் 10 within bracket 23B, B 10 within bracket 23BB, C 10 within bracket 23AAB, D 10 within bracket 23BBA. Section 10 23 within bracket 23B ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 25. Dividend can be paid out of A. Share premium account, B. Capital redemption reserve account, C. Current year profits, D. Capital. Dividend வந்து பே பண்ணோன்னா C. Current year profitsங்கிறது கரெக்டான ஆன்சர். 26. Vouching is won with the help of A. Auditor staff, B. Clerical staff, C. Vouchers, D. Bills and memos. C. Vouchersங்கிறது கரெக்டான ஆன்சர். 27. An internal audit is most suitable where A. There is no urgency to finalize the accounts on a particular date, B. There is an urgency to finalize the accounts on a particular date, C. System of internal check in operation is not satisfactory, D. There are more transaction and complication. ஸோ இன்டர்னல் ஆடிட் எப்போ தேவைப்படும்? கண்டிப்பாக தேவைப்படும்னாக்க டி தெர் ஆர் மோர் டிரான்சாக்ஷன் அண்டு காம்ப்ளிகேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 28. வாட் ரேஷியோ டஸ் கேபிட்டல் கியரிங் இண்டிகேட்? கேபிட்டல் கியரிங் எதை இண்டிகேட் பண்ணும்? ஏ between equity capital and rights issue, B between equity capital and debentures, C between equity capital and fixed interest securities, D between equity capital and preference capital. ஸோ கேபிட்டல் கியரிங் எதை இண்டிகேட் பண்ணணும்னா C between equity capital and fixed interest securitiesங்கிறது கரெக்டான ஆன்சர். 29. The proceeds of asset not specifically pledged and the surplus of the asset specifically pledged are first available for, இது வந்து லிக்விடேஷன் போது. A. Liquidators remuneration, B. Preference creditor, D. C. Debenture holders, D. Unsecured creditor. First preference யாருக்கு கொடுக்கணும்னா A. Liquidators remunerationங்கிறது கரெக்டான ஆன்சர். 30. Income from subletting of house property is A. House property income, B. Business income, C. Casual income, D. Income from other sources. D. Income from other sourcesங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.